இந்த 2026 சிம்ம ராசியாக இருப்பீர்களேயானால் மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும். நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து டோட்டலாகவே ஒரு 50% கஷ்டங்கள் டோட்டலாக குறைஞ்சி இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அப்போ இந்த 2026 2 விமோச்சன காலங்கள் அவங்களுக்கு உண்டு. அதுதான் அந்த பரிகார விமோச்சனங்கள். அதனால் பரிகாரங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்கு கை கொடுக்கும். பரிகாரங்கள் செய்யணும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வர பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு லிட்டரு தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து, அபிஷேகம்னா நீங்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், இன்னும் நீங்கள் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மையான ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் அதை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வர பெருமானுக்கு தைல காப்பு பண்ணணும். நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணணும். உடம்பு பூரா நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணெயை வச்சு உடம்பு பூரா அந்த சிவபெருமானுக்கு பூசணும். அதன் பிறகு ஒரே ஒரு பால் அபிஷேகம், ஒரு தயிர் அபிஷேகம் மட்டும் செஞ்சுட்டு அங்கே ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்து கோவிலை வலம் வந்து எப்பொழுதும் போல் நான் சொல்லக்கூடியது தான் 1.5 மணி நேரம் அங்கே இருக்கணும். ஒரு லக்னம் காலம் அங்கே இருந்து வழிபாடு செய்து வருவீர்களேயானால் சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும்.